என்ன மிஸ்டர் துரசிங்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அதான் நீங்க எப்ப வந்து சரண்டர் ஆக போறீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நடிக்கிற நீ கண்ணை காட்டுவா, பாய் கண்ணை காட்டுவா, சகாய கல்ல கட்டி போனத கடலை இறக்குவான், கூடவே டேனி கிட்ட சரக்கையும் இறக்குவான். கேட்டா ஊருக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் எதிரிகளா நடிப்பீங்க. ஒருவேளை நீ என்ன அரெஸ்ட் பண்ணாலும் எல்லா பழியை ஏத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டா என் சகாயம். சகாயம் சேஃப்டியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? போன மாசம் 28ஆம் தேதி ஜெயில உடைச்சிட்டு டேனிய கப்பலை ஏத்திட்டு கன்னியாகுமரியில போய் செட்டில் ஆயிருக்கான். அவன் சிம் கார்டை மாத்திருக்கான், செல்போனை மாத்தல. அவன் செல்போன் இருக்கிற IME நம்பரை வச்சுட்டு அவன் எத்தனை சிம் கார்டு மாத்திட்டு இருக்கான், எந்தெந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரம் நாகர்கோயில் இருந்திருக்கான், 5 நாள் குற்றாலம், 4 நாள் மதுரை, 8 நாள் அருப்புக்கோட்டை, இப்ப கடைசி வந்து ராமேஸ்வரத்துல செட்டில் ஆயிருக்கான். நேத்து திருவனந்தபுரத்துல வந்து உனக்கு சரக்கு இறக்கி கொடுத்துட்டு இப்ப பாய் அரெஸ்ட் ஆனது கூட தெரியாம ஒரு ரோட்டு கடையில உட்காந்துட்டு பரோட்டா தின்னுட்டு இருக்கிறான் பண்ணாட. எங்க போன போட்டு கேளு. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க? ராமேஸ்வரத்துல சார் சாப்பிட்டு இருக்கேன். திங்கறான்ல, தேவையானப்ப புடிச்சிட்டு வந்தா விட்டு வச்சிருந்தேன். எப்ப அவன் உனக்கு தேவைன்னு முடிவு பண்ணிட்டியோ இனிமே அவன் எனக்கு தேவை. எஸ் சார். அக்யூஸ் என்ன பண்றான்? சாப்பிட்டு கை கழுவுறான் சார். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 40 மீட்டர் சார். டேக் பொசிஷன்ஸ். டேக்கன் சார். ஃபயர். செத்துட்டான், அவ்வளவுதான். மப்டில வந்த போலீஸ்காரரும் அண்ணனை போட்டுட்டானுவ சார். 100 மைல் தூரத்துல கூட போறதுக்கு 10 செகண்ட், பக்கத்துல கூட போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எட்டு தரிச்சு போயிட்டே இருப்பேன். ஆண்டவன் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கான், அருமையான தொழிலை கொடுத்திருக்கான். இருந்தும் பணத்துக்காக இப்படி அயோக்கியத்தனம் பண்றதை நினைக்கும் போதாண்டா வேதனையா இருக்கு. இதோ பார், நாளைக்கு சகாயத்தோட பாடி வரும். ஒழுங்கா பணத்தை வாங்கினமா, பொட்டியில வச்சமா, மாலைய போட்டமா, புதைச்சு சிலுவைய நட்டமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுங்களை தூண்டி விட்டு டவுனுக்குள்ள கலவரம் பண்ணி பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணணும் நினைச்சேன், சனி போன தனி போகாது. நிறைய பேர் கூட துணைக்கு போக வேண்டியது இருக்கும். ஒரு குவார்டருக்கும் பிரியாணிக்கும் 200 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு பொதுமக்கள் மேல கள்ள தூக்கி எறியறீங்க, கடைகளை உடைச்சு உள்ள போது திருடுறீங்க. பண்ணலாமா? தப்பில்ல. அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக்ல டயருங்கிறவன் நம்ம ஆளுங்களை 4 செவத்துக்குள்ள ஓட விட்டு சுட்டு கொன்னான். அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்காக போராட்ட தியாகிங்க. இன்னைக்கு பொதுமக்களோட சுதந்திரத்தை கெடுத்த உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் எப்படி நடந்தது காட்ட போறேன். ஏன்னா நீங்களாம் துரோகிங்க. ஃபால்ஸ் ஃபாலன். Two passes forward march. Toss position. Charge. கதறல ரோட்ல தப்பு பண்ணனும் நினைக்கிறவங்க பதறணும். ஓகே சார், நம்ம கும்கே விட்டே குமுறறே சார். கரீம் பாய் சார்ஜ். சரி கண்ணாடி வரீங்க.